வணக்கம். சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிற நிறைய கேண்டிடேட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, யூபிஎஸ்சி போர்டு நமக்கு சில கான்ட்ரவர்ஷியலான கேள்விகளை கேட்பாங்க, ஸ்ட்ரெஸ் கொஷின்ஸ் வரும், இதன் மூலமாக நம்மளை ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுவாங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம டிப்ளமேட்டிக்காக ஆன்சர் பண்ணணும், ஸ்மார்ட்டாக ஆன்சர் பண்ணணும், சமாளிக்கணும். அப்படி இல்லைனா நமக்கு ஸ்கோர் கம்மியாயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. உண்மை என்ன அப்படின்னா, யூபிஎஸ்சி இன்டர்வியூ போர்டு பொறுத்த வரைக்கும் கான்ட்ரவர்ஷியல் கொஷின், ஸ்ட்ரெஸ் கொஷின் அல்லது உங்களை வேணும்னு கிடுக்குப்பிடி போட்டு உங்களை கார்னர் பண்ணக்கூடிய கொஷின் அப்படின்னு ஒரு கொஷின் எதுவும் கிடையாது. நீங்களாக அந்த கொஷினை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பெர்ஸ்பெக்டிவை ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்களாக அதை காம்ப்ளிகேட் பண்ணி கான்ட்ரவர்ஷியல் ஆக்கினா தான் பிரச்சனை. அதனால் எந்த கேள்வி வந்தாலும் அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆன்சரும் கரெக்டாக இருக்கும். ஆனால் அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை விஸ்டம். விஸ்டம் அப்படின்றது இருக்கிற நாலேஜை இன்னும் வைடன் பண்ணணும், டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸில் யோசிக்கணும், நியூ வியூ பாயிண்ட்ஸை நம்ம கவனிக்கணும். அதே போல் ஒட்டுமொத்தமாக அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது இல்லையா, இதை நம்ம ப்ராடன் பண்ணணும். இந்த விஸ்டமை வச்சு தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். உங்களுடைய ஆன்சர் எப்படி இருக்கணும்னா, கிரேட்டஸ்ட் கிளாரிட்டியோடு இருக்கணும், தெளிவோடு இருக்கணும். திரும்ப இன்னொரு கேள்வி வராத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அந்தளவுக்கு ஒரு தெளிவோடு பதில் சொல்லிங்க அப்படின்னா எந்த கேள்வியுமே கான்ட்ரவர்ஷியலான கொஷினாகவே இருக்காது. நீங்கள் ப்ராப்பர் ஆன்சர் பண்ணி நல்ல மதிப்பெண் வாங்கலாம். இது ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளோட நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் கேள்வி. நீங்கள் தமிழ்நாடு மாநிலத்தை சேர்ந்தவர். தமிழ்நாடு மாநிலத்தில் நார்த் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய நிறைய பேர் இன்றைக்கி இருக்காங்க. இதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு காம்படிஷன் அதிகமாகுது, ரிசோர்ஸஸ் மேலே டிமாண்ட் அதிகமாகுது, வேலை வாய்ப்புகள் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இல்லாமல் போகுது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது? இந்த தாட் ப்ராசஸை வச்சு, இந்த விஸ்டமை வச்சு ஆன்சர் பண்ணுங்கள். சார், தமிழ்நாடு போன்ற மாநிலத்தில் நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்து வேலை செய்கிறது உண்மைதான். அவர் நார்த் இந்தியன் பிரதர்ஸ் ஆர் ஒர்க்கிங் இன் லார்ஜ் நம்பர்ஸ் இன் டெவலப்டு ஸ்டேட்ஸ் லைக் தமிழ்நாடு. ஆனால் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, நிறைய பேர் அங்கேருந்து இங்கே கம்பல்ஷனுக்காக வந்து வேலை செய்கிறாங்க. அது கம்பல்ஷனுக்காக இருக்கக்கூடாது, சாய்ஸாக இருக்கணும். இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? இந்தியாவில் யார் வேணாலும் எந்த மாநிலத்துக்கு வேணாலும் போகலாம், அங்கே வேலை செய்யலாம், செட்டில் ஆகலாம். ஆனால் இது ஒரு சாய்ஸாக இருக்கணும், விருப்பமாக இருக்கணும். இது ஒரு கம்பல்ஷனாக இருக்கக்கூடாது. அன்ஃபார்ச்சுனேட்டாக இது ஒரு கம்பல்ஷனாக இருக்குது. இந்த கம்பல்ஷனாக இருக்கிறதுனால அளவுக்கு அதிகமாக நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியாவுக்கு வந்து நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. இதனால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த நார்த் இந்தியன் பீப்புளுக்கும் சில காம்படிஷன் ஏற்படுது. அதனால் இது ஒரு சாய்ஸாக இருந்ததுன்னா இந்த மைக்ரேஷனும் அளவாக இருக்கும், எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. உங்கள் மனசுலேருந்து வார்த்தைகள் வரணும், நார்த் இந்தியன் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லணும். அப்போ இதுக்கு தீர்வு என்ன? இதுக்கு தீர்வு என்னன்னா, நார்த் இந்தியாவிலேயே இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம். நான் இப்படி தான் பீகாரையும் யூபியும் பார்க்குறேன். என்கிட்ட பீகாரையும் யூபியும் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டால் நான் இப்படி தான் சொல்லுவேன். 1/4 ஆஃப் இந்தியா லிவ் இன் பீகார் அண்ட் யூபி, 1/6 ஆஃப் இந்தியா லிவ்ஸ் இன் யூபின்னு சொல்லுவேன். அங்கே பெரிய நதிகள் ஓடுது, அதுதான் பெரிய பலம் இந்த ரெண்டு ஸ்டேட்ஸ்க்கு. அங்கே இண்டோ கேஞ்சடிக் பிளெயின்ஸ் இருக்குது, சமவெளி இருக்குது, அங்கே அலுவியல் சாயில் இருக்குது. அக்ரிகல்ச்சர் தான் அங்கே கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அக்ரிகல்ச்சரோடு சேர்ந்து ஃபுட் ப்ராசஸிங் போன்ற அலைட் ஆக்டிவிட்டீஸில் கோடிக்கணக்கான இளைஞர்களை நம்ம வேலையில் அமர்த்தலாம். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இளைஞர்களை நம்ம வேலையில் அமர்த்தலாம். அங்கே கோஆப்ரேட்டிவ்ஸ் மூலமாக, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் மூலமாக நிலை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரலாம். அந்த இளைஞர்களை அங்கேயே எஜுகேட் பண்ணி ஸ்கில் பண்ணோன்னா பெரும்பாலான இளைஞர்களுக்கு இந்த நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்லேயே வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். அதனால் கம்பல்ஷனுக்காக, கட்டாயத்துக்காக வேறு வழி இல்லாமல் இந்த சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து அவங்க வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்காது. அதை தாண்டி ஏற்கனவே சொன்னது போல் இந்தியாவில் யார் வேணாலும் எந்த ஸ்டேட்டுக்கு வேணாலும் போகலாம், வேலை செய்யலாம், செட்டில் ஆகலாம். ஆனால் இது ஒரு சாய்ஸாக இருக்கணும். சாய்ஸாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அளவுக்கு அதிகமாக மக்கள் இன்னொரு இடத்துல போய் அவங்க செட்டில் ஆகிற மாதிரி இருக்காது. அதனால் நேச்சுரலாக பிரச்சனைகளும் இருக்காது. இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிளாரிட்டியோடு ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா மேற்கொண்டு உங்களை செக் பண்ணுறதுக்கு கேள்விகளே அவங்க கேட்க மாட்டாங்க. இதை தாண்டியும் நீங்கள் நிறைய சஜஷன் தரலாம். சரி, இந்த பிரச்சனைகள்லாம் இந்தியாவில் இருக்குது, இது எப்படி தீர்வு அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். இந்தியன் ஸ்டேட்ஸுடைய சீஃப் மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் ரெகுலராக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் சார். பெஸ்ட்டு ப்ராக்டிசஸை ஷேர் பண்ணலாம். இதன் மூலமாக இந்த பிரச்சனைகளை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த பிரச்சனைகளுக்கு
தீர்வை அவங்க எட்டலாம் அப்படின்னு சொல்லுங்கள். உதாரணத்துக்கு தமிழ்நாடு சிஎம்மோ உத்தரப்பிரதேஷ் சிஎம்மோ இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லுங்கள். அதை தாண்டி நீங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த நார்த் இந்தியன் பிரதர்ஸ் தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செய்கிறதுனால தமிழ்நாட்டுக்கும் நிறைய நன்மைகள், அவங்களுடைய லேபரை இங்கே அவங்க கொண்டு வராங்க, அவங்களுடைய உழைப்பை கொண்டு வராங்க, அதை நம்ம மதிக்கணும், அதை பாரமாக பார்க்கறது சரியாக இருக்காது அப்படின்றதையும் நீங்கள் சொல்லணும். நன்றி.